இந்த வீடியோவில் ஒரு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனை எப்படி நம்ம ஆப்பில் கொண்டு வந்து வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன்றது இந்த பாட்டமில் நம்ம இங்கே ஒரு பட்டன் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இப்போ அதை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல கார்னரில் வரப்போகுது அப்படின்னா நம்ம பாடி ஆஃப் த ஆப்பில் தான் க்ரியேட் பண்ணணும். கரெக்டாக? ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணது பார்த்தோம்னா இந்த ஆப் பாரில் ஒர்க் பண்ணோம். இங்கே இருக்கிற ஐகான்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணதுனால இந்த ஆப் பார் போர்ஷனில் நம்ம ஒர்க் பண்ணோம். அடுத்து பட்டன் இங்கே வரப்போகுது. ஸோ பாடி ஆஃப் த ஆப்பில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல இந்த ஸ்கேஃபோல்டுக்கு வந்துடணும். சரியா? ஸ்கேஃபோல்டில் நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு அதோடைய விட்ஜெட்டை கால் பண்ணணும். ஸோ ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் அப்படின்னே ஒரு விட்ஜெட் இருக்குது. இதுலேயும் நமக்கு ஒரு பேராமீட்டர்ஸ் க்ரியேட் ஆகும், ஆன் ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஐகான் பட்டன்ஸ்க்கு நம்ம பண்ண மாதிரியே தான் இதில் என்ன பண்ணலாம், அதை ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் ப்ராக்கெட் அதுக்கப்புறம் ஒரு கர்லி பிரேஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் பட்டன் க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? பட் ஆனால் இது ரொம்ப எம்டியாக இருக்குது. இதில் எந்த ஒரு டெக்ஸ்ட் இல்லை, ஒரு சிம்பிள் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ ஒரு சின்ன ஐகான் பட்டன், ஐகான் அந்த விட்ஜெட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் ஒரு சிம்பிள் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு சைல்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த சைல்டில் ஐகான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இதில் ஐகான்ஸ் டாட் ஆட் அப்படின்ற அந்த ஐகான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணோன்னா இந்த இடத்துல எனக்கு இந்த ஆட் ஐகான், ஸோ ஒரு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் க்ரியேட் ஆயிடுச்சு, அதில் ஒரு ஆட் ஐகான் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த பட்டன் கிளிக் பண்ணோன்னா நமக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும். அது நம்ம இன்னும் ஆட் பண்ணலை, ஜஸ்ட் ஒரு ஐகான் மட்டும் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது ஸோ ஃபார் நம்ம பார்த்தோம்.